அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய காணொளிக்கு போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு புத்தகத்தை அறிமுகம் செஞ்சு வைக்கலான்னு இருக்கேன். இந்திய தேர்தல்களை வெல்வது எப்படி, சிவம் சங்கர் சிங், ஹவு டு வின் த இந்தியன் எலெக்ஷன் என்ற ஆங்கில புத்தகத்தோட தமிழ் மொழிபெயர்ப்பு தான் இந்த இந்திய தேர்தல்களை வெல்வது எப்படி என்ற புத்தகம். சரி, இன்றைய கண்டென்ட்டுக்கும் இந்த புத்தகத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்னு யோசிக்கிறீங்களா? இருக்கு, பெரிய சம்பந்தம் இருக்கு. அது என்னங்கிறத பத்தி இந்த காணொளியோட கடைசியில ரொம்ப விரிவா விலாவரியா விளக்கி சொல்றேன். காணொளியை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. இன்றைக்கு சட்டமன்றத்துல நிதிநிலை அறிக்கை தொடர்பாகவும் துறை வாரியாக மானிய கோரிக்கைகளை முன்வைத்தும் காவிரிக்கு குறுக்கே மேகதாட்டில் கர்நாடக அரசு அணை கட்டுவதை எதிர்த்தும் ஆளுங்கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் இடையில் பல சுவாரஸ்யமான ஆர்வத்தை தூண்டும் வகையிலான நகைச்சுவை கலந்த வாத பிரதிவாதங்கள் நடந்துச்சு. அதை பத்தி எல்லாம் பேசலான்னு தான் குறிப்பெடுத்துக்கிட்டு இருந்தேன். அந்த நேரத்துல திடீர்னு இன்னொரு அதிர்ச்சியான செய்தி வந்துச்சு. அது என்ன அதிர்ச்சியான செய்தின்னு கேக்குறீங்களா? இதுதான் புதிய திருப்பம். விவாகரத்தை வாபஸ் வாங்கிய சங்கீதா விஜய். முதலமைச்சர் விஜயிடம் தேர்தலுக்கு முன்பு அவரது மனைவி சங்கீதா விவாகரத்து வழக்கு தொடர்ந்த விஷயம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது. கேட்டுச்சா? நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர். முதலமைச்சர் விஜயிடம் தேர்தலுக்கு முன்பு, எப்படி தேர்தலுக்கு முன்பு அவரது மனைவி சங்கீதா விவாகரத்து வழக்கு தொடர்ந்த விஷயம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது. சரி, ரசிகர்கள் பலரும் இருவரும் மீண்டும் இணைய வேண்டும் என கோரிக்கை வைத்திருந்த நிலையில் திடீரென புதிய திருப்பமாக செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் இருந்து விவாகரத்து கேட்டு தொடர்ந்த வழக்கை சங்கீதா வாபஸ் பெற்றுள்ளார். அடுத்து விவாகரத்து வழக்கை திரும்ப பெற்றார் சங்கீதா. கணவரும் முதல்வருமான விஜயிடம் இருந்து விவாகரத்து கேட்டு தாக்கல் செய்த மனுவை சங்கீதா திரும்ப பெற்றார். வீடியோ கான்பரன்ஸ் மூலம் ஆஜராகி விவாகரத்து வழக்கை வாபஸ் பெறுவதாக கூறினார் சங்கீதா. வழக்கை தொடர்ந்து நடத்த விரும்பவில்லை என்ற சங்கீதாவின் கோரிக்கையை ஏற்று வழக்கை முடித்து வைத்தது செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றம். ஏன்பா இதுல அதிர்ச்சி அடைகிறதுக்கு என்ன இருக்கு? நல்ல விஷயம் தானே. சங்கீதா விவாகரத்து வழக்கை வாபஸ் பண்ணிட்டு அவங்களோட கணவர் முதலமைச்சர் விஜயோட சேர்ந்து வாழ்ந்தா அது நமக்கும் மகிழ்ச்சி தானே. இதை ஏன் அதிர்ச்சியான செய்தின்னு சொல்றேன்னு கேக்குறீங்களா? காரணம் இருக்கு. இப்ப நமக்கும் கூட முதலமைச்சர் விஜய் அவருடைய குடும்பத்தோட சேர்ந்து வாழ்வதில் மகிழ்ச்சி தான். இன்னும் சொல்லணும் அப்படின்னா, ஒருத்தரோட குடும்ப விஷயத்துல தலையிடுவதை நான் என்னைக்குமே விரும்புறது கிடையாது. எப்பவுமே ஒருத்தரோட தனிப்பட்ட வாழ்க்கையை பத்தி நான் பேசினதும் கிடையாது. சரியா? ஆனா இந்த விவாகரத்து வழக்கு என்பது தமிழ்நாட்டோட அரசியல் சூழல்ல மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்திய ஒரு முக்கியமான வழக்கு. அதனால தான் இதை பத்தி பேசியே ஆக வேண்டிய கட்டாயத்திற்கு நான் தள்ளப்பட்டு இருக்கிறேன். நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த வழக்கு, இந்த விவாகரத்து வழக்கு போடப்பட்டது தேர்தலுக்கு முன்னாடி, இந்த வழக்கு வாபஸ் வாங்கப்பட்டது தேர்தலுக்கு பின்னாடி. விஜய் முதலமைச்சரா ஆனதுக்கு அப்புறம் இந்த விவாகரத்து வழக்கு வாபஸ் வாங்கப்பட்டிருக்கு. இதை வைத்து பார்க்கும்போது இந்த விவாகரத்து வழக்கு போட்டதுலையும் வாபஸ் வாங்கினதுலையும் ஏதோ பெரிய அரசியல் லாப நட்ட கணக்கு இருக்குமோ அப்படிங்கிற ஐயம், டவுட்டு நமக்கு வலுவா வருது. அது என்னங்கிறத பத்தி விரிவா சொல்றதுக்கு முன்னாடி இன்னொரு தகவலையும் சேர்த்து சொல்லிடுறேன். அதையும் கேட்டுக்கிட்டு நாம இந்த தகவலை எல்லாம் விரிவா அலசி ஆராயலாம். சில நாட்களுக்கு முன்னாடி ஜேசன் சஞ்சய், நம்முடைய முதலமைச்சர் விஜயோட அன்பு மகன், மூத்த மகன் ஜேசன் சஞ்சய் டிடிக்கு ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. அவருடைய முதல் படமான சிக்மா திரைப்படம் வெளியாவது தொடர்பாகவும் அவருடைய எதிர்கால திட்டங்கள் தொடர்பாகவும் டிடி கிட்ட அவர் ஒரு கலந்துரையாடல் நடத்தினார். அந்த கலந்துரையாடல்ல டிடி ஜேசன் சஞ்சய் கிட்ட ஒரு கேள்வியை முன் வச்சாங்க. இது மாதிரி நீங்க உங்களுடைய முதல் திரைப்படத்தை இயக்கி முடிச்சிட்டீங்க, அது ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா வந்திருக்கு, இன்னும் கொஞ்ச நாள்ல திரையரங்குல அது வெளியாக போகுது, உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சி நீங்க ஹாலிவுட்டுக்கு போய் படம் பண்றதா இருந்தா தமிழ் திரை உலகத்தில் இருந்து யாரை கூட்டிக்கிட்டு போய் நடிக்க வைப்பீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஜேசன் சஞ்சய் கொஞ்சம் கூட யோசிக்காம அப்பா அப்படின்னு சொன்னாரு. அதாவது முதலமைச்சர் விஜய கூட்டிக்கிட்டு போய் தான் நான் இயக்குற ஹாலிவுட் படத்துல நடிக்க வைப்பேன் அப்படின்னு சொன்னாரு. ஜேசன் சஞ்சய்க்கு அவருடைய அப்பா மேல, முதலமைச்சர் விஜய் மேல திடீர்னு எங்கிருந்து இவ்வளவு பாசம் பொங்கி வழிஞ்சது? ஏன்பா பெத்த புள்ள அப்பா மேல
பாசம் காட்டுறது எல்லாம் ஒரு பெரிய விஷயமா? அதையெல்லாம் ஏன்பா கேள்வி கேட்கிற அப்படின்னு தோணுதா? காரணம் இருக்கு. இப்ப இந்த விவாகரத்து வழக்கு வாபஸ் பெற்றதையும், அந்த விவாகரத்து வழக்கு போட்டதுல இருந்து இப்ப வாபஸ் வாங்கின வரைக்குமான செய்திகளையும், ஜேசன் சஞ்சய்க்கு அவங்க அப்பா மேல ஏற்பட்டிருக்கின்ற இந்த திடீர் பாசத்தையும் கனெக்ட் பண்ணி பாருங்க. கனெக்டிங் த டாட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி இந்த நிகழ்வுகளை எல்லாம் கனெக்ட் பண்ணி பாருங்களேன். உங்களுக்கு ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கும். விஜயோட அரசியல் லாப நட்ட கணக்கு உங்களுக்கு புரிய வரும். விஜயோட எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய வரும். சங்கீதா இந்த விவாகரத்து வழக்க வாபஸ் வாங்கினாங்கல்ல, எதுக்காக வாபஸ் வாங்கினாங்க? என்ன நடந்துச்சு? என்ன காரணத்துக்காக இப்ப இந்த விவாகரத்து வழக்க அவங்க வாபஸ் வாங்கினாங்க? வாங்க கூடாதுன்னு நான் சொல்லல, தயவு செஞ்சு தப்பா நினைச்சுக்காதீங்க. அவங்க விவாகரத்து வழக்க வாபஸ் வாங்கி இருக்க கூடாது அப்படின்னு நான் பேசல. அவங்க தாராளமா வழக்க வாபஸ் வாங்கட்டும், முதலமைச்சர் விஜயோட சேர்ந்து வாழட்டும், அதுல நமக்கு மகிழ்ச்சி தான், மாற்று கருத்தே கிடையாது. ஆனா இப்ப இந்த வழக்க வாபஸ் வாங்கி இருக்கிறாங்கல்ல, அது எதனால நடந்துச்சு? முன்பு அவங்க விஜய் மேல வச்ச குற்றச்சாட்டு எல்லாமே இப்ப சரியாயிருச்சா? எந்தெந்த குற்றச்சாட்டுகளை எல்லாம் முன் வச்சு அவங்க செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்துல இந்த விவாகரத்து வழக்க போட்டாங்களோ, அந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் இப்ப சரியாயிருச்சான்னு கேட்கிறேன். அந்த குற்றச்சாட்டுகளை எல்லாம் உறுதிப்படுத்துற மாதிரி தான் தேர்தலுக்கு முன்னாடி விஜயோட நடவடிக்கைகள் இருந்துச்சு. பல தகவல்கள் உலா வந்துச்சு. அதை பத்தி எல்லாம் விரிவா நான் பேச விரும்பல. ஒரு நடிகையோட சேர்ந்துகிட்டு திருமணத்துக்கெல்லாம் போயிட்டு வந்தாரு. விஜயோட ஆதரவாளர்கள் மத்தியிலேயே அது மிகப்பெரிய அதிருப்தியை ஏற்படுத்துச்சு, விஜய்க்கு எதிரான மனநிலையை ஏற்படுத்துச்சு. இப்ப அது எல்லாமே சரியாயிடுச்சா? சரி ஆனதுனால தான் சங்கீதா இந்த வழக்க வாபஸ் வாங்கி இருக்கிறாங்களா? முன்பு இருந்த நிலை இப்ப சரியாயிருச்சா? இப்ப மாறிடுச்சா? ஏன் இந்த கேள்வி எல்லாம் வருது தெரியுமா? தேர்தலுக்கு முன்னாடி இந்த விவாகரத்து வழக்கை வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில விஜய் மேல ஒரு பரிதாபகரமான உணர்வு ஏற்படும்படியான நரேட்டிவ் செட் பண்ணப்பட்டுச்சு, ஒரு கருத்துருவாக்கம் செய்யப்பட்டுச்சு. குறிப்பா தமிழ்நாட்டு பெண்கள் மத்தியில் விஜய் மேல ஒரு பரிதாபகரமான உணர்ச்சி ஏற்படும்படியான கருத்துருவாக்கங்கள் இந்த விவாகரத்து வழக்க மையமா வச்சுதான் உருவாக்கப்பட்டுச்சு. தேர்தல் நேரத்துல, பரப்புரை சமயத்துல, பல மக்கள் சந்திப்பு கூட்டத்துல விஜயே பேசினாரா இல்லையா? நான் என்னுடைய கேரியரோட உச்சத்தை உதறி தள்ளிட்டு வரேன், பல வழிகளை தாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொன்னாரு. அந்த வழிகள்ல ஒண்ணுதான் அவருடைய குடும்ப விவகாரம். சோ மக்களுக்காக தன்னுடைய கேரியரை உதறி தள்ளிட்டு வராரு. 200 கோடி ரூபாய் சம்பளத்தை வேண்டாம் அப்படின்னு தூக்கி போட்டுட்டு வராரு. தன்னுடைய குடும்பத்தையே தூக்கி போட்டுட்டு மக்களுக்காக சேவை செய்ய வராரு. இவரை மாதிரி யாராச்சும் ஒரு தலைவர் தமிழ்நாட்டுக்கும் தமிழ் இனத்துக்கும் கிடைப்பாங்களா அப்படின்னு இந்த விவாகரத்து வழக்க வச்சுக்கிட்டு தேர்தலுக்கு முன்னாடி விஜய் மேல ஒரு சிம்பத்தி உருவாக்குற மாதிரியான நரேட்டிவ் தாவேகா கட்சியால, தாவேகாவோட எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்டுகளால உருவாக்கப்பட்டுச்சு. அது நல்லாவும் ஒர்க் அவுட் ஆச்சு. ஏன்னா இந்த விவாகரத்து வழக்கை சங்கீதா போட்டதற்கு காரணமே திமுக தான் அப்படிங்கிற ஒரு கட்டுக்கதையையும் தாவேகா உருவாக்கி விட்டுச்சு. திமுக அதை பெருசா எடுத்துக்கல. இன்னும் சொல்ல போனா தேர்தல் நேரத்துல திமுக விஜய ஒரு போட்டியாவே பார்க்கல. விஜய் அதிமுகவோட ஓட்டுகளை தான் உடைக்க போறாரு, பிரிக்க போறாரு, அவரால் நம்முடைய வெற்றிக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது அப்படின்னு அவங்க ரொம்ப மெத்தனமா இருந்துட்டாங்க. இந்த பழியையும் ரொம்ப சுலபமா கடந்து போயிட்டாங்க. ஆனா மக்கள் மத்தியில அந்த பழி ரொம்பவே ஆழமா, ரொம்பவே தாக்கமான பல விளைவுகளை ஏற்படுத்துச்சு. திமுக தான் விஜய தோற்கடிக்க, அவமானப்படுத்த அவருடைய மனைவியை வச்சு இப்படியெல்லாம் வழக்கு போடுறாங்க அப்படின்னு மக்கள் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. திமுக அந்த இடத்துலயாச்சும் சுதாரிச்சிருக்கணும். குறைஞ்சபட்சம் சங்கீதாவாச்சும் ஒரு காணொளி போட்டோ, சமூக வலைதளத்துல பதிவு போட்டோ, எனக்கும் திமுகவிற்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, அவங்க சொல்லியும் நான் இந்த விவாகரத்து வழக்க போடல, நான் என்னுடைய சொந்த விருப்பு வெறுப்பு காரணங்களின் அடிப்படையில தான் இந்த விவாகரத்து வழக்க போட்டு இருக்கிறேன் அப்படின்னு அவங்களும் தெளிவுபடுத்தல. ஏன் தெளிவுபடுத்தல? அவங்களாச்சும் சொல்லி இருக்கணும்ல. சோ அவங்களும் தாவேகா முன்னெடுத்த எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜியில ஒரு பார்ட்டா செயல்பட்டு இருக்கிறாங்களோ? அவங்க ஒரு தன்னிலை விளக்கம் கொடுத்திருந்தாங்கன்னா திமுக மீது வீண் பழி ஏற்படாம இருந்திருக்கும். இத திமுக மேல நான் என்னமோ பாசமா பேசுறேன், பரிதாபப்பட்டு பேசுறேன் அப்படின்னு எடுத்துக்காதீங்க. இந்த எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி எப்படி ஒர்க் ஆச்சுங்கிறத உங்களுக்கு விளக்கி சொல்றேன், சரியா? அப்ப இது எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பாருங்களேன். தாவேகா ஒரு நரேட்டிவ அழகா பில்டு பண்ணி மக்கள் மத்தியில அதை பரப்பி
எலெக்ஷன்ல ஜெயிச்சும் இருக்கிறாங்க. தேர்தலுக்கு முன்னாடி இந்த விவாகரத்து வழக்கு தன்னை எந்த விதத்திலும் பாதிக்காத மாதிரி தான் விஜயும் நடந்துகிட்டாரு. இது தொடர்பாக ஒரு மக்கள் சந்திப்பு கூட்டத்துல விஜய் பேசும்போது, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை தொடர்பாக சில செய்திகள் வருது, அதையெல்லாம் பார்த்துட்டு நீங்க டென்ஷன் ஆகி இருப்பீங்க, அதையெல்லாம் கண்டுக்காதீங்க, லூஸ்ல விடுங்க, அது ஒண்ணும் அவ்வளவு ஒர்த் இல்ல அப்படின்னு பேசினாரு. ஞாபகம் இருக்கா? அதாவது அந்த விவாகரத்து வழக்கு தன்னை எந்த விதத்திலும் பாதிக்கவில்லை என்பதை தெளிவா அவரு வெளிப்படுத்தினாரு. அவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு போல, இந்த விவாகரத்து வழக்கு கொஞ்ச நாளைக்கு தான், தேர்தல் முடிஞ்ச உடனே அவங்க எப்படியும் இத பின்வாங்கிடுவாங்க அப்படின்னு நல்லா தெரிஞ்சவர் மாதிரி தான் அவரு பேசினாரு. ஆக முதலமைச்சர் விஜய், அவருடைய மகன் ஜேசன் சஞ்சய், அவருடைய மனைவி சங்கீதா எல்லாரும் கூட்டா சேர்ந்து ஒரு அருமையான எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிய செஞ்சு முடிச்சிருக்காங்களோ அப்படிங்கிற ஐயம், டவுட் நமக்கு வருது. இது ஒரு பார்வை. இந்த வழக்க சங்கீதா வாபஸ் வாங்கி இருக்காங்கல்ல, அதை அடிப்படையா வச்சு நான் என்னுடைய கருத்தை முன்வைக்கிறேன். இப்படியும் இருக்குமோ அப்படின்னு கேட்கிறேன். அவங்க மேல அவதூறையோ பொய் செய்தியையோ நான் பரப்பல. சரி, ஒருவேளை உண்மையாகவே சங்கீதா மன வருத்தப்பட்டு தான் விஜய்க்கு எதிராக இந்த விவாகரத்து வழக்க போட்டாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். இப்ப எதுக்காக இந்த வழக்க வாபஸ் வாங்கினாங்க? அவங்க கிட்ட யாராச்சும் பேசி பைசல் பண்ணி இந்த வழக்க வாபஸ் வாங்க வச்சாங்களா? அப்படி வாபஸ் வாங்க வச்சிருக்காங்க அப்படின்னா எதுக்காக இப்ப அவங்கள பேசி சரி கட்டணும்? ஏன்னா விஜய்க்கு எதிராக எதிர்க்கட்சிகள் கையில் எடுக்கின்ற மிக முக்கியமான ஆயுதங்கள்ல ஒண்ணு அவருடைய குடும்ப விவகாரம் தான். விஜயோட மிகப்பெரிய பலமே, விஜயோட மிகப்பெரிய மூலதனமே அவருடைய ஃபேஸ் வேல்யூ, அவருடைய உச்ச நட்சத்திரம், சூப்பர் ஸ்டார் என்கின்ற பிம்பம் தான். அந்த பிம்பத்தை முன் வச்சுதான் மக்களை மேனிபுலேட் பண்ணி ஓட்டு வாங்கினாரு. இவர் மிகப்பெரிய ஹீரோ, திரைப்படங்கள்ல வில்லனையும் மோசமான அரசியல்வாதிகளையும் தூக்கி போட்டு மிதிச்சவரு, நிஜத்திலையும் அதையே செய்வாரு அப்படின்னு மக்களை நம்ப வச்சு அவரோட ஃபேஸ் வேல்யூவை மூலதனமா வச்சு ஓட்டு வாங்கி இருக்காங்க. அப்ப அந்த ஃபேஸ் வேல்யூவுக்கு எந்த டேமேஜும் ஏற்படாம அவங்க கண்ணும் கருத்துமா பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்க விஜயோட நிர்வாகத்திற்கு எதிராக, விஜயோட அராஜகமான ஆட்சிக்கு எதிராக என்ன கேள்வி வேணும்னாலும் கேட்கலாம். அதுக்கெல்லாம் உப்பு சப்பே இல்லாம, சம்பந்தமே இல்லாம கண்ட பதிலையும் ஒளரி கொட்டிட்டு போவாங்க. ஆனா விஜயோட அந்த ஃபேஸ் வேல்யூவை, அந்த பிம்பத்தை தாக்குற மாதிரி, அந்த பிம்பத்தின் மீது கல் எறிகிற மாதிரி நீங்க ஏதாச்சும் ஒரு கவுண்டர் அட்டாக்க கொடுத்தீங்கன்னு வைங்க, ஒட்டுமொத்த தாவேக்கா கூடாரமோ தேனீக்கள் மாதிரி மாறி உங்களை கொட்டி எடுத்துருவாங்க. விஜயோட பிம்பம் அந்த அளவிற்கு முக்கியமானது. அந்த பிம்பத்திற்கு எதிராக எதிர்க்கட்சிகள் கையில் எடுக்கின்ற மிக முக்கியமான ஆயுதமே அவருடைய மனைவி போட்ட இந்த விவாகரத்து வழக்கு தான். நீங்க யாரும் மறந்திருக்க மாட்டீங்க, சில மாதங்களுக்கு முன்னாடி சட்டமன்றத்தில் வச்சே முதலமைச்சர் விஜய் எதிர்க்கட்சி தலைவரை பார்த்து, எங்கப்பா உங்க அப்பாவை காணோம் அப்படின்னு கிண்டல் அடிச்சாரு. அதுக்கு எதிர்க்கட்சி தலைவர் வெளியே பத்திரிகையாளர்களை பார்த்து, செங்கல்பட்டு நீதிமன்றத்துல கணவனை காணோம் அப்படின்னு ஒரு மனைவி வழக்கு போட்ட கதையெல்லாம் எங்களுக்கும் தெரியும் அப்படின்னு ப்ரூட்டலா கவுண்டர் அட்டாக் பண்ணாரு. இது மிகப்பெரிய அளவிற்கு விஜயோட இமேஜ டேமேஜ் ஆக்குச்சு. இப்படி விஜயை யாரு தாக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணாலும் அவருடைய குடும்ப விவகாரத்தை தான் முதல்ல கையில எடுப்பாங்க. அது அவருடைய பிம்பத்திற்கு எதிரான மிகப்பெரிய ஆயுதம். அந்த ஆயுதத்தையே இல்லாம ஆக்கிட்டா, அதனால தான் சங்கீதா கிட்ட பேசி பைசல் பண்ணி இந்த வழக்க வாபஸ் வாங்க வச்சிருப்பாங்களோ அப்படின்னு தோணுது. ஒருவேளை இது எதுவுமே இல்லாம சங்கீதாவே தன்னுடைய கணவர் மீதான அன்பின் காரணமாகவும் பாசத்தின் வெளிப்பாடு காரணமாகவும் இந்த வழக்க வாபஸ் வாங்கி இருக்கலாம். என்ன இருந்தாலும் அவர் இன்னைக்கு தமிழ்நாட்டோட முதலமைச்சரா ஆயிட்டாரு. அவரை தேவையில்லாம நாம தொந்தரவு பண்ண கூடாது, அவருக்கு இடைஞ்சலா இருக்கிற இந்த விவாகரத்து வழக்க வாபஸ் வாங்கிடுவோம் அப்படின்னு சுயமா யோசிச்சு கூட சங்கீதா இந்த வழக்க வாபஸ் வாங்கி இருக்கலாம். எது எப்படி இருந்தாலும் இந்த வழக்கை மையப்படுத்தி நிறைய அரசியல் லாப நட்ட கணக்குகள் இயங்குச்சு அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை. சரி, இப்ப இந்த புத்தகத்திற்கு வருவோம். இந்த புத்தகத்திற்கும் இன்றைய கண்டென்ட்டுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி தான் சம்பந்தம். இந்த புத்தகத்தை எழுதிய சிவம் சங்கர் சிங், இவர் யார் தெரியுமா? இவர் இந்தியாவின் மிகவும் புகழ்பெற்ற தேர்தல் வியூக வகுப்பாளரும் தற்போதைய பீகாரின் பிங்கிப்பூர் சட்டமன்ற தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான பிரசாந்த் கிஷோரோட எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி டீம்ல வேலை செஞ்ச ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் டேட்டா அனலிஸ்ட் அண்ட் எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் தான் இந்த சிவம் சங்கர் சிங். இந்த புத்தகங்கள் முழுக்க இன்றைக்கு இந்தியாவில் தேர்தல் எப்படி நடக்குது, அரசியல் கட்சிகள் குறிப்பா பாஜக மக்களை எப்படியெல்லாம் ஏமாத்தி, மக்களை எப்படியெல்லாம் மேனிபுலேட் செஞ்சு ஓட்டு வாங்குது,
ஒரு குறிப்பிட்ட அரசியல் தலைவரை பற்றி, ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சியை பற்றி பொய்யான அவதூறான செய்திகளை எல்லாம் பரப்பி அதை மக்களை நம்ப வைத்து அந்த மோசமான அரசியல் கட்சியிடம் இருந்து உங்களை காப்பாற்ற வந்த ஒரே ரட்சகன் நான் தான் அப்படின்னு பாஜக தன்னை முன்னிறுத்திக்கிட்டு மக்கள் கிட்ட இருந்து எப்படியெல்லாம் ஓட்டு வாங்குச்சு, அதுக்கு என்னென்ன மாதிரியான தேர்தல் வியூகங்களை எல்லாம் கையாளுச்சு என்பதையெல்லாம் தகுந்த சான்றுகளோட சிவம் சங்கர் சிங் இந்த புத்தகத்துல சொல்லியிருப்பாரு. சொல்றது என்ன, அவர் வேலை செஞ்ச பாஜகவிற்காக அவர் வேலை செஞ்ச எல்லா எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜியும் பத்தி புட்டு வச்சிருப்பாரு. குறிப்பா திரிபுராவில் மாணிக் சர்க்கார் தலைமையிலான 25 ஆண்டுகால கம்யூனிஸ்ட் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்து பாஜகவை எப்படி அந்த மாநிலத்துல ஆட்சி அதிகாரத்துக்கு கொண்டு வந்தோம் அப்படிங்கறத விரிவா சொல்லியிருப்பாரு. எனக்கு ரொம்பவே பிடித்தமான தலைப்பு அப்படின்னா அதான். அதே டெக்னிக் திரிபுராவில் எப்படி மாணிக் சர்க்காரோட கவர்மெண்ட்டை சிவம் சங்கர் சிங் கவிழ்த்து விட்டாரோ, அதுக்கு என்னென்ன எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தினாரோ அதே எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜியை தான் தாவேகாவும் விஜயும் தேர்தலுக்கு முன்னாடி தமிழ்நாட்டு அரசியல்லையும் பயன்படுத்தினாங்க. இந்த புத்தகத்தை படிச்சீங்கன்னு வைங்க, இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடந்திருக்கின்ற ஆட்சி மாற்றம் என்கின்ற அசிங்கம் அவலம் எப்படி நடந்துச்சுங்கிறத நீங்க புரிஞ்சுக்குவீங்க. இத படிக்கும் போது தேர்தல் நேரத்துல நடந்த எல்லா கேலி கூத்துகளும் உங்க கண்ணு முன்னாடி விரியும். உங்களுக்குள்ள ஒரு குற்ற உணர்வு, ஒரு தாழ்வு மனப்பான்மை உருவாகும். அட பாவிகளா, இப்படியெல்லாம் எங்களை ஏமாத்தி இருக்கிறீங்களா, இப்படியெல்லாம் எங்களை ஏமாத்தி ஓட்டு வாங்கி இருக்கிறீங்களா அப்படின்னு நீங்க இந்த புத்தகத்தை படிக்கும் போது கூனி குறுகுவீங்க. இப்படியெல்லாம் நாம ஏமாந்துட்டோமே அப்படின்னு உங்களுக்கு உங்க மேலேயே கோபம் வரும். இந்த புத்தகத்தோட ஒவ்வொரு பக்கத்தையும் உங்களால ரொம்ப சுலபமா கடந்து போகவே முடியாது. நானெல்லாம் இந்த புத்தகத்துல ஒவ்வொரு பக்கத்திலையும் குறிப்பெடுத்து வச்சிருக்கிறேன். அந்த அளவிற்கு முக்கியமான ஒரு புத்தகம். அரசியல்வாதிகள் தங்களுடைய அரசியல் லாப நஷ்டத்திற்காக மக்கள் கிட்ட ஓட்டு வாங்குறதுக்காக எப்படிப்பட்ட எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் கையில எடுப்பாங்க அப்படிங்கறத இத படிக்கும் போது நீங்க புரிஞ்சுக்குவீங்க. நீங்க நினைக்கிறீங்கல்ல நீங்களா போய் விருப்பப்பட்டு ஒருத்தருக்கு ஓட்டு போடுறோம் அப்படின்னு, அது உண்மை கிடையாது. அரசியல் கட்சிகள் இந்த டிஜிட்டல் உலகத்துல உங்களை அவங்களுடைய விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி ஓட்டு போட வைக்கிறாங்க. அதை பத்தி இன்னும் விரிவா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஜிட்டல் மாஃபியா, நீங்கள் டிஜிட்டல் உலகில் சோதனை எலிகள், வினோத்குமார் ஆறுமுகம் இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. உங்களுடைய சமூக வலைதள கணக்கு, அதில் நீங்கள் போட்ட பதிவு, இதை எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு உங்களுடைய விருப்பு வெறுப்புகளை ஆராய்ந்து அரசியல் கட்சிகள் எப்படி உங்களை அவங்களுக்கு சாதகமான வாக்காளர்களாக மாத்துறாங்கன்றத இந்த புத்தகத்துல விரிவா சொல்லியிருப்பாங்க. யாரோ ஒருவர் செஞ்ச சோதனைக்கு நாம எல்லாரும் சோதனை எலிகளா மாறி இருக்கிறோம், பலிகடாக்களா ஆக்கப்பட்டு இருக்கிறோம். சரியா? புத்தகங்களை வாங்கி படிங்க. இந்த இந்திய தேர்தல்ல என்ன நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இது உங்கள் நெற்றிக்கண். நான் உங்கள் அசோக்குமார் மகிழன். படிப்போம், பகிர்வோம், பயன்பெறுவோம், கற்போம், கற்பிப்போம், களமாடுவோம். தமிழ் வெல்க, தமிழர் வாழ்க, தமிழ்நாடு வளர்க, தமிழ் தேசியம் மலர்க, மலர்க, மலர்க. நன்றி, வணக்கம்.